வணக்கம் தமிழ் வியூவர்ஸ். இந்த வீடியோல தொப்பையை நம்ம இயற்கையான முறையில் எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்னு பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த பிரச்சனை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆனாலும் பெண்களோட ஆண்களுக்கு கொஞ்சம் கூடுதலாவே தொப்பை விழும். இந்த வீடியோல ரொம்பவுமே ஒரு சிம்பிளான ஒரு பானம் மூலமா இந்த பிரச்சனையை நம்ம எப்படி கையாளலாம், எப்படி நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி நிறைய பேர் ரொம்பவுமே எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ண ஒரு ரெசிபி. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளரிக்காய், இஞ்சி, எலுமிச்சப்பழம், எலுமிச்சங்காய், புதினா இலை, தண்ணி, இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான். இந்த ஒவ்வொரு ஐட்டம்ஸ்லயும் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா அதை எப்படி செய்யணும் அப்படின்னு பத்தி நம்ம பார்ப்போம். வெள்ளரிக்காய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளரிக்காயில வாட்டர் கண்டென்ட் அதிகம், அதாவது நீர் சத்து அதிகம். நமக்கு நீர் சத்து குறைபாடு ஏற்படாம அது தடுக்கும். இதுல கலோரிகளும் ரொம்பவுமே குறைவு. டயட் ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க காலை உணவுக்கு இந்த வெள்ளரிக்காவை கட் பண்ணி அப்படியே பச்சையாவே சாப்பிடுவாங்க. இது நிறைய நேரம் பசி எடுக்காம செய்யும். அதே நேரத்துல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை நீக்கும் போது ரொம்பவுமே உதவியா இருக்கு. தொப்பையை குறைச்சிக்கிறது ரொம்பவுமே உதவியா இருக்கு. இஞ்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஞ்சி மலச்சிக்கல், ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வராம தடுக்கும். உடல் எடையை குறைச்சிக்க முக்கியமா தொப்பை இருக்கிறவங்க இது அடிக்கடி எல்லா உணவுகளையும் சேர்த்துக்கும் போது கட்டாயமா தொப்பை குறையும். நல்ல எஃபெக்டிவான ஒரு மெடிசன் இது, ரெமெடி இது அப்படின்னு சொல்லலாம். உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலையும் இது நீக்குது. நச்சு பொருட்களை நீக்கும் போது ரொம்பவுமே உதவியா இருக்கு. புதினா இலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதினா இலை சுவைக்காகவும் மனத்துக்காகவும் மட்டும் இல்ல, நம்மளே பார்த்திருப்போம் சில பபிள் கம்ஸ்ல, அப்புறம் மவுத் ரெஃப்ரெஷ்னர் இதுலலாம் இந்த மின்ட் லீவ்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஏன் பாத்தீங்கன்னா, நம்ம வாயு துர்நாற்றம் நமக்கு ஏற்படாம அது தடுக்கும். அந்த பிரச்சனை இருக்குன்னு கூட அது ஒரு நல்ல ஒரு ரெமெடியா இருக்கும். அதே நேரத்துல உடம்புல இருக்கக்கூடிய நச்சுப்பொருட்களையும் இது நீக்குது. உடல் எடையை குறைச்சிக்கும் அது ரொம்பவுமே உதவியா இருக்கு. முக்கியமா தொப்பை இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ரெமெடியா இருக்கு. அடுத்து தண்ணி. தண்ணி பாத்தீங்கன்னாக்க, தண்ணி உடல் எடையை குறைச்சிக்கிறவங்களும் சரி, டயட் ஃபாலோ பண்றவங்க, முழு உடலும் நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கட்டாயமா குடிக்க வேண்டியது இது. போதிய அளவுக்கு நம்ம உடம்புக்கு தண்ணி கட்டாயமா தேவை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உடல்ல இருக்கக்கூடிய நச்சுப்பொருட்கள் அது வெளியேற்றுது. எல்லா உறுப்புகளும் சிறந்த விதத்துல இயங்கிறதுக்கும் அது கட்டாயமா ரொம்பவுமே தேவை. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கும் அது உதவியா இருக்கு. நம்முடைய தொப்பை குறைச்சிக்க அது ரொம்பவுமே உதவியா இருக்கு. அடுத்து எலுமிச்சப்பழம். எலுமிச்சப்பழமும் டயட் ஃபாலோ பண்றவங்க, உடல் எடையை குறைச்சிக்கிறவங்க அடிக்கடி நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இது. இந்த எலுமிச்சப்பழத்துல விட்டமின் சி கண்டென்ட் இருக்கு. அதே நேரத்துல நார் சத்தும் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்களை வெளியேற்றுது. கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்ற உதவி செய்யுது. தொப்பை இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. தொப்பையை கரைச்சிக்க இது ரொம்பவே உதவியா இருக்கக்கூடிய ஒரு பொருள். இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒவ்வொரு பொருளும் எந்த அளவுக்கு நம்ம எடுக்கணும், இதை எப்படி செய்யணும் அப்படின்னு பத்தி பார்ப்போம். வெள்ளரிக்காய் 1, எலுமிச்சப்பழம் 5, எலுமிச்சங்காய் 1, புதினா இலை ஒரு 15 புதினா இலை, தண்ணி 2.5 லிட்டர். இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான். இது எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த வெள்ளரிக்காய், எலுமிச்சங்காய், அது மட்டும் இல்லாத 2 எலுமிச்சை பழத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க. வட்ட வடிவத்துல கட் பண்ணி ஒரு பிளேட்ல வச்சிருங்க, தனியா வச்சிருங்க. இன்னொரு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல இந்த 2.5 லிட்டர் தண்ணி, இந்த இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு நல்லா துருவி சின்ன சின்னதா துருவிட்டு அந்த தண்ணியில போடணும். அது மட்டும் இல்லாத மீதி இருக்கக்கூடிய அந்த 3 எலுமிச்சை பழத்துடைய சாறை புழிஞ்சு இதுல போடணும். புதினா இலையை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல போட்டுட்டு, அதுக்கப்புறமா மீதியா நம்ம தனியா ஒரு பிளேட்ல வச்சிருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளரிக்காய், எலுமிச்சங்காய், எலுமிச்சை பழம் இது எல்லாத்தையும் அதுல போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இது இறக்கி வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லா அதுலயே அந்த தண்ணியிலேயே அந்த பொருட்கள்லாம் ஊறணும். அடுத்த நாள் காலையில நம்ம இதை வடிகட்டி குடிக்கலாம். இது வாரத்துல ஒரு 3 நாள் செய்யணும். 3 நாள் செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1 வீக் கேப் விட்டுட்டு, ஒரு வாரம் நம்ம கேப் இடைவெளி விட்டுட்டு திரும்பவும் 3 நாள் நம்ம குடிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து நமக்கு தொப்பை குறையிற வரைக்கும் இதை நம்ம ட்ரை பண்ணலாம். இது கட்டாயமா ரொம்பவுமே எஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.